ஜெபம் பண்ண கடவோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, அதி சீக்கிரத்திலே இந்த உலகத்தில் நியாய்ந்திருக்கும்படி வரப்போகிற அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய முதல் வருகையாகிய கிறிஸ்து பிறப்பின் அந்த நாட்களை மகிழ்ச்சியோடு கூட எதிர்பார்த்திருக்க நாங்கள் இரண்டாம் வருகையை குறித்து நாங்கள் சிந்திக்கவும் ஆயத்தப்படவும் எங்களை அழைத்து கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த திவ்ய நற்கருணை ஆராதனையை எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 70 பாமாலை 46 பாடுவோம். இம்மானுவேலே வாரும் வாருமே மெய் இஸ்ரவேலை சிறை மீளுமே. கீதம் 70 பாமாலை 46 பாடுவோம். நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமை அன்பு கூறவும் முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் முது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணிரல
எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயபரமான முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக தேவனுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்த நீங்கள் நமது ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சர்வ வல்லமை உள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உம்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உடைய விடுதலை அருள்பணியில் உம்மோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவமரங்களை சுத்திகரியும் உடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவன் உள்ளவர்களாய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளுடன் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவவசனத்தை கேளுங்கள். மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பாத்திரமானது. நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழர் மனம் திரும்பி நம்முடைய சகோதரர்கள் குற்றங்கள் மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்கள் விடுதலையாக்கி சகல நன்மையில் உறுதிப்படுத்தி நிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். அட்வந்து ஞாயிற்குரிய சுருகு ஜெபம். வருகையை கொண்டாடுதல். எங்கள் ஆண்டவராகிய தேவனே, தகுதியற்ற எங்களை சந்தித்து முதுகுமாரனில் எங்களை மீட்டு கொண்டீரே. முது பிறப்பை கொண்டாட ஆயத்தப்படும் எங்கள் உள்ளங்கள் முது வார்த்தையின் ஒலியால் மகிழ்வோடும் துள்ளவும், உமது ஆவியின் அசைவாடுதலால் உமது கிரியைகளை எண்ணி துதிக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக நிருபவாக்கியத்துக்கு பதிலாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1 அதிகாரம் 4 வசனம் முதல் 11 வசனம் வரை. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 4 வசனம் முதல். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் என்பது. இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 24 அதிகாரம் 1 வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 24 அதிகாரம் 1 வசனம் முதல். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் அவர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்கள் பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து
ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மகிமையே உண்டாவதாக, கிறிஸ்துவுக்கு மகிமையே உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் காணப்படும் காணப்படாததும் எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிறார் பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய பிரதமருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல குணம் உண்டாவதற்கு நமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தேவனுடைய தேவமானவர், ஜோதி ஜோதியானவர், மேதனு மேதேவன், மாணவர், உண்டாக்கப்பட்டவர், ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய நேசனுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதனவர், காரவும் நம்ம பெற்றதும் உண்டாகவும் பரமனுக்கு பிரஸ்தாவின் கந்தனப்படுத்து மனுஷனானார். நமக்காக முதலாளி சிலுவை அறிவிடு பாடுபட்டு திருமலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலய சார்பாக இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெறும்படி வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு வாரமும் தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கணும், அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அவர் விதமாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களில், குடும்ப ஜபங்களில் ஐயா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற ஊழியங்களுக்கு ஜெபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் காலை 7 மணிக்கு இதே ஆராதனை வேளை சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள்
ஆசீர்வாதங்களை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடு கூட உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய மேலான ஜெபங்கள் எங்களுக்கு அதிகமாக தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக நீங்கள் ஜெபிக்க உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் என் மனமு வந்து தாங்க முன்வர உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவு தான் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் இந்த ஆராதனை வேளையை ஒளிபரப்பு செய்வதற்கு உதவி செய்கிறது. ஆகவே நீங்கள் ஜெபியுங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் தாங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்திலும் கூட இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு சென்னையை சார்ந்த அருமையான குடும்பத்தினர் திருமதி ஃப்ளோரா ஜாஸ்மின், திரு வின்சென்ட் ராஜ்குமார், இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் நமக்கு முன் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. தேவன் அவளுக்கு கொடுத்த அருமையான மூத்த மகள் திருமதி ரேச்சல் ஜோசப் தினகரன், இந்த அருமையான தம்பதிகளுக்காக ஆண்டவரை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் இவருடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதித்து ஒரு அருமையான ஒரு குட்டி பிள்ளையை கொடுத்திருக்கிறார். இந்த அருமையான குழந்தைக்காக ஆண்டவர் துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவானவர் தாமே ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவக்கருவிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் எழுதப்பட்டிருக்கின்ற அந்த வார்த்தையின்படி அருமையான குழந்தையை ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய இரண்டாவது மகள் அன்புக்குரிய சகோதரி ரெபேக்காவுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே அருமையான மகளையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. அதே போல் அருமையான இவருடைய மூத்த சகோதரி திருமதி பிரிசில்லா இன்பராஜ், அவருடைய குடும்பத்திற்காக ஆண்டவர் துதிக்கிறேன். தேவனுடைய கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக 4 பேர குழந்தைகளுக்காக ஆண்டவர் துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாரார். விசேஷமாக இவருடைய அன்புக்குரிய தாயார் திருமதி ஜெசிபாய் தாமஸ் அம்மா அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். அவருடைய ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிறவர்கள், தன்னுடைய வயோதிப நாட்களிலும் இந்த ஆராதனை வேளை தவறாமல் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள், நமக்கு ஜெபிக்கின்ற ஒரு அருமையான தாயார், அருமையான அம்மாவையும் ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து வழிநடத்துவாராக. இந்த குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லி இருக்கிறபடியே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவர் இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் பெரிய காரியங்களை, இவர்கள் எட்டாத காரியங்களை ஆண்டவர் அறிவித்து அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவர் தாமே அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை இந்த அருமையான குடும்பத்தோடு கூட எப்பொழுது இருப்பதாக. அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேலைக்காக ஜெபிக்கிற உழைக்கின்ற பல வகையில் உதவி செய்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் நிறைவான பலனோடு கூட ஆசீர்வதிப்பாராக. வருகிற பண்டிகை நாட்கள் புதிய வருஷம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. இந்த மாதம் ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாட ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதம். அதற்கு ஆண்டவர் துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் இப்படிப்பட்ட நாட்களிலே இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை ஏழை எளிய மக்களோடு கூட நாம் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த ஆண்டிலும் கூட ஏராளமான மக்களுக்கு நாம் உதவி செய்தோம். கண் தெரியாத பிள்ளைகள், காது கேளாத அருமையான மக்கள், வயதான ஆதரவற்ற வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்கு நாம் உதவி செய்தோம். அது மாத்திரமல்ல, பெற்றோர்கள் இல்லாமல் ஆதரவற்று இருக்கின்ற அநேக பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம கடந்த ஆண்டிலே நம்ம யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தோம். பல வகையில் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்தோம். படிப்பதற்கு முடியாமல் கஷ்டப்படுகின்ற பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு நாம் உதவி செய்தோம். மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கடந்த ஆண்டிலே அவர்கள் விடுதிக்கு சென்று அவர்களுக்கு புதிய துணிமணிகள் வாங்கி கொடுத்து அவர்கள் உணவு கொடுத்து அந்த பிள்ளைகளை ஆதரித்தோம். இன்னும் பல காரியங்கள் செய்து கொண்டு வந்தோம். அது மாத்திரமல்ல, விசேஷமாக ஏழை எளிய ஊழியர்கள், கர்த்தருக்கு வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவேளை வெளியரங்கமாக அநேகருக்கு தெரியாவிட்டாலும் எங்களோடு கூட பழகிற அநேக ஏழை ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் கடந்த ஆண்டிலே நாம் உதவி செய்தோம். இப்படி ஏராளமான மக்கள், எய்ட்ஸ் நோயில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்கிறாங்க. பெற்றோர்கள் எய்ட்ஸ் நோயில் பாதிக்கப்பட்டாங்க. அவள் பிறந்த குழந்தைகள் அதே பாதிப்புக்குள்ளாகி அவர்களும் தனியாக ஒரு இல்லத்தில் வைத்து பராமரிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கும் நாம் உதவி செய்தோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடியே, இந்த சிறியரில்
ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற வேத வசனத்தின்படி இது ஏழை எளிய மக்களுக்கு நாம் கொடுக்கிற ஒவ்வொரு காசும் அதனுடைய பலன் நிச்சயமாகவே உங்களுடைய கணக்கில் வர வைக்கப்படும். நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார் என்பது சந்தேகம் கிடையாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள உங்களை மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இது கட்டாயம் அல்ல, விசனமாயும் அல்ல. நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே கர்த்தர் ஏவுவார்னு சொன்னால் நீங்கள் ஊழியத்தை தாங்க முன்வாருங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் கூட இது ஒரு அட்வென்ட் நாட்கள். ஆகவே இந்த ஞாயிறு ஆராதனையிலே எங்களுடைய அருமையான திருச்சபையின் வாலிப சகோதர சகோதரிகள் சிறப்பு பாடல்களை பாட இருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் கேட்டு தேவனை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அதைத் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். மான் போர்வ கீதமே
தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும். நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். மீண்டும் உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. நாம் அட்வென்ட் நாட்களுக்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த நாட்கள் நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாட்கள். ஆண்டவர் இந்த நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம், நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியாகிய அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தெழுந்து போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இங்கு வேத வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இயேசு மீண்டும் திரும்பவும் வருவார். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த பிறகு 40 நாள் கழித்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். தம்முடைய சீஷர்களோடு கூட சேர்ந்து அந்த ஒலிவுமலைக்கு சென்றார். சில காரியங்களை அவர் செய்ய வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுத்து விட்டு அப்படியே வானத்துக்கு எழுந்தருளி போனதாக வேதத்தில் பார்க்கிறோம். அவ்வாறு எழுந்தருளி போன பொழுது இதை சீசர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது அவர்கள் அருகே வெண்வஸ்திரம் தரித்த 2 தூதர்கள் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த இயேசுவானது எப்படி பரத்துக்கு ஏறி சென்றாரோ அதே போல் மறுபடியும் வருவார். இயேசு மீண்டும் வரப்போகிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் வருகையைத்தான் இன்றைக்கு எல்லா மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வருகையை அட்வென்ட் என்று சொல்வார்கள். ஆகவே தான் இந்த நாட்கள் அட்வென்ட் நாட்கள். வருகை, இந்த இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகையாகிய கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நம்ம எல்லாரும் சிந்திக்கும்படியாக, அதை கொண்டாடும்படியாக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அவருடைய 2ஆம் வருகையும் நாம் அவரோடு கூட எதிர்பார்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட தான் ஆதி பரிசுத்தவான்கள் இந்த நாட்களை அட்வென்ட் நாட்கள் என்று சொல்லுகிறார்கள். அது லத்தீன் வேர்டில் அது அட்வென்ட் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் கம்மிங், வருகிறது. இந்த கிரேக்க பதத்தில் பரோஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்றாலும் ஆண்டவர் வருகையை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இங்கு தீத்துக்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அது ஆண்டவருடைய வருகையை ஒரு ஆனந்தமான பாக்கியமான ஒரு நாள் என்பதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வருகை எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சர்வ சிருஷ்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்பதாக வேத வசனம் சொல்லுகிறது. இயேசு இந்த உலகத்திலிருந்து பரத்துக்கு சென்று மீண்டும் திரும்பி வருவதைத்தான் எல்லா மக்களும் எதிர்பார்க்கிறாங்க. அந்த நாள் ஒரு சந்தோஷமான ஒரு நாள். 1969ஆம் ஆண்டிலே அமெரிக்க தேசத்தில் கென்னடி இந்த முனையிலிருந்து விண்வெளிக்கு ஒரு ராக்கெட் ஒன்று ஏவப்பட்டது. அதில் விண்வெளி வீரர்கள் அதில் உள்ளே இருந்தார்கள். அதில் ஒருவர் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்லப்பட்டவர். நம்ம எல்லாரும் நன்றாக அறிந்திருந்தது. அது குறிப்பிட்ட நேரத்திலே அக்னியை கக்கி கொண்டு இந்த விண்வெளி இந்த வீரர்களை ஏற்றிக்கொண்டு இந்த ராக்கெட் வேகமாக அந்த விண்கலம் பறந்து சென்று கொண்டிருந்தது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆரவரிக்கின்றார்கள். பயங்கரமான சத்தம், பெரிய மகிழ்ச்சி. வெற்றிகரமாக அது மேலே சென்று விட்டது. அப்பொழுது அங்கே இருக்கின்ற கூடியிருந்த பத்திரிகை நிருபர்கள் அங்கே விண்வெளி வீரர்கள் சென்ற அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவியை பார்த்து கேட்டார்கள், இந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டார்களாம். உங்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிற சொன்ன பொழுது அந்த அம்மா சொன்னாங்களாம், எல்லாரும் சந்தோஷமாக மேலே போயிட்டாங்க, என் கணவர் எப்போ திரும்பி வருகிறார் என்று நான் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் திரும்பி வருகிற நாட்கள் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். அதுதான் என்னுடைய ஏக்கமாக இருக்கிறது, என்னுடைய தாகமாக இருக்கிறது, என் உயிர் துடிப்பாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த அருமையான அம்மாவுக்கு அவருடைய கணவர் மீண்டும் வர வேண்டும்,
அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். அதே போல் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் 33 ஆண்டு காலங்கள் உயிரோடு கூட இருந்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு பரலோகத்திற்கு ஏறி சென்று விட்டார். போகும்பொழுது சொன்னார், நான் மறுபடியும் வருவேன் என்று சொன்னார். மறுபடியும் வருவேன் சொன்னார். அந்த மகிமையான வருகைக்காகத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வருகை மீண்டும் வரும்பொழுது எப்படி இருக்குமா? வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் வரை காணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேகத்தோடு கூட வருவாராம். அது மாத்திரமல்ல, நீங்கள் மத்தேயு 16, 27, 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 24, 30 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராக தம்முடைய தூதர்களோடு கூட வருவார், அவர் வல்லமையுடையவராக வருவார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லியிருக்கிறது. இங்கு கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், என் தேவனாகி கர்த்தர் வருவார், தேவரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் ஒரு மகிமையானவராக, வல்லமை பொருந்தியவராக, மகத்துவம் நிறைந்தவராக, ஏராளமான பரிசுத்தவான்களோடு கூட அவர் மீண்டும் நினைச்சவார இறங்கி வருவார். இந்த மேன்மையான காட்சியை பார்க்கும்படியாகத்தான் இன்றைக்கு நம்ம எல்லாரும் நாம் தவித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேசத்தில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதர் எல்லாரும் நாம் அறிந்திருக்கின்றோம். ஒரு முறை நம்முடைய தமிழகத்தில் உள்ள ஒரு முன்னணி தொலைக்காட்சியிலே அவரை பேட்டி எடுத்தார்களாம். பல கேள்விகள் கேட்டார்கள். கடைசியாக ஒரு கேள்வி ஒன்று கேட்டார்கள், நீங்கள் அதிகமாக மிக முக்கியமாக சந்திக்க விரும்புகின்ற நபர் யார்? நீங்கள் யாரை மிக அதிகமாக சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று நிருபர் கேட்டார். அப்பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அது கேட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லாரும் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் சொல்லி ப்ராஃபஸியாக சொல்கிறாங்க, ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துடைய வருகை நான் உயிரோடு கூட இருந்தால் அது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன், பிகாஸ் ஐ லவ் ஜீசஸ் அப்படி சொன்னாராம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கிறிஸ்து அல்லாத ஒரு மனிதர், ஒரு உலக பிரகாரம் பிரசித்தி பெற்ற ஒரு மனிதர், அவர் சொல்லுகிறார் இது இயேசு வருவார்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு நான் பார்க்க ஆசையாக இருந்தேன். அப்படி என்றால் இன்றைக்கு ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிற நம்ம எல்லாரும் எவ்வளவு ஆசையாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகையும் அவ்வளவு ஒரு மேன்மையுள்ளதாக இருக்கும் என்பது சந்தேகம் கிடையாது. ஆண்டவருடைய வருகையை பற்றி வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது சில காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வருகையில் 2 வருகை இருக்கிறது. ஒன்று ரகசிய வருகை, சீக்ரெட் கம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது பகிரங்க வருகை, அதைத்தான் செகண்ட் கம்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2ஆம் வருகை, பகிரங்க வருகைக்கு முன்பாக சில காரியங்கள் நடைபெறும் என்பதாக வேத பண்டிதர்கள் சொல்லுகின்றார்கள். அதாவது ஆண்டவர் பகிரங்கமாக அவர் வருவதற்கு முன்பாக, அதற்கு முன்பாக ரகசிய வருகை இருக்கும் என்று சொல்கிறார்கள். திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும், மணவாட்டியாக திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்கிறார்கள். அதற்கு அப்புறமாக அந்தி கிறிஸ்து தோன்றுவான். அதை தொடர்ந்து 7 ஆண்டுகள், முதல் 3.5 ஆண்டுகள் உபத்திரவ காலம், அதற்கு அடுத்தாற் போல் 3.5 ஆண்டு காலங்கள் மகா உபத்திரவ காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து ஆண்டவர் பகிரங்கமாக வருவாராம். 1000 வருட அரசாட்சி நடக்கும். அதைத் தொடர்ந்து வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நடைபெறும். அதற்கு அப்புறமாக இந்த உலகம் வெந்துருகி சாம்பலாய் போகும் என்று பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறபடியே எல்லாம் அப்படியே எரிந்து போகும் என்று சொல்லுகிறார்கள். அதைத் தொடர்ந்து இங்கு புதிய வானம் புதிய பூமி என்னச்சுன்னா இருக்கும். அதில் ஆண்டோடைய பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போதான் எல்லா நியாய தீர்ப்பும் முடிந்துவிடும் என்பதாக வேதவசனம் சொல்லுகிறது. ஒருவேளை இது எப்போ நடக்கும் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது, காலங்கள் சரியாக சொல்லப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், என் பிதாவை தவிர வேறு ஒருவரும் அறியான். ஆனால் இது நடப்பதற்கு முன்பாக என்ன நடக்கும் என்பதை குறித்து வேதத்திலே மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுடைய வருகைக்கு முன்பாக என்னவெல்லாம் நடக்கும் என்பதை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 24ஆம் அதிகாரம்
3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவரே இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒலிவு மலையில தனியாக இருக்கும் பொழுது அவருடைய சீசர் வந்து இடத்துல கேட்கிறார்கள், ஆண்டவரே உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் என்ன அடையாளம் அப்படின்னு சொன்ன உடனே ஏராளமான காரியங்களை அவர் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். குறிப்பாக ஒரு சில காரியம் நாம் பார்க்கும் பொழுது இங்கு 38ஆம் வசனத்தில் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். 39ஆம் வசனம், ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவா காலத்துல எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு ஆண்டவர் கொடுத்தார். நோவா மாத்திரம்தான் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமான ஒரு மனிதனாக இருந்தான். ஆண்டுடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது. அவன் பேழைக்குள் வைத்து காக்கப்பட்டான். மற்ற எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்போ மீண்டும் ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து வரும்பொழுதும் கூட ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் அவருடைய அந்த காயம் என்னும் அந்த ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய பேழைக்குள் செல்கிற மாத்திரம் காக்கப்படுவாங்க. மற்ற எல்லாரும் என்ன செய்ய அழிக்கப்படுவார்கள். முதல்ல ஜலத்தினால் அழிக்கப்பட்டார்கள், இப்பொழுது இங்கு அக்கினியினால் அழிக்கப்படுவார்கள். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முதல்ல இந்த அழிக்கப்படும் பொழுது என்ன நடந்துச்சு, ஏன் ஆண்டவர் எல்லா ஜனங்களும் அழிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வேதவசனம் மிக அழகாக சொல்லுகிறது. நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். இது நோவாவை ஆண்டவர் பேழையை செய்ய சொன்னார். அவன் கட்டி முடிக்கிறது 100 வருஷத்துக்கு மேலே 120 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது வரை பிரசங்கம் பண்ணுறான், மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க மனம் திரும்ப பிரசங்கம் பண்ணி பண்ணி பார்க்குறான். ஒருத்தர் கூட கேட்கவில்லை. அவர்கள் உணர்வற்றிருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன செய்ய, பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள். ஒரு உணர்வில்லாத ஒரு ஜீவியம். ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்களை நான் உண்டாக்கினதற்காக எனக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன், மிகுந்த வருத்தமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த அளவிற்கு ஆண்டவரை இந்த ஜனங்கள் வேதனைப்படுத்தி விட்டார்கள். பெண் கொடுக்கிறது, பெண் கொள்ளுகிறது, இப்படி பல வகை. இதெல்லாம் எதற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த கடைசி காலங்களில் உபச்சாரம், வேசித்தனம், கர்த்தருக்கு பிரியமான அருவருப்பான காரியங்கள், ஏராளமான காரியங்கள் நினைச்சுன்னா நடைபெறும் என்று சொல்லுகிறார். நோவா காலத்தில் அப்படி தான் நடைபெற்றது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஒரு காலத்தில் ஆண்கள் மாத்திரம்தான் குடித்து கொண்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் கிட்ட 25% வேலைக்கு போகிறவங்க குடிக்க நிச்சயத்தான் ஆரம்பித்து விட்டார்கள். மதுபானத்துக்கு, போதை மருந்துக்கு அடிமையாக அநேக பெண் பிள்ளைகள் கூட நினைச்சிட்டாங்கன்னா அடிமையாக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு சர்வே ஒன்று சொல்லுகிறது, இன்றைக்கு லிவிங் டுகெதர் என்று சொல்லுகிறார்கள். நம்ம எல்லாரும் அதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமணம் செய்ய மாட்டாங்க, ஆனால் ஒரே வீட்டில் அவங்க பல வருஷங்கள் ஒன்றாக இருப்பாங்க. பிடிக்கலைன்னா அப்படியே திரும்பி பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்போது இதை வந்து இல்லீகல் இல்லை அப்படின்னு நம்முடைய அரசாங்கம் சொல்லுகிறது. அது எப்படி ஒரு அநாகரிகமான ஒரு வாழ்க்கை, இல்லீகலாக அவர்கள் பாலிய சம்பந்தமான அநேக காரியங்கள் செய்து கொண்டு வருகிறாங்க, ஆனால் திருமணம் செய்து கொள்கிறது இல்லை. அப்போ இதெல்லாம் இன்றைக்கு பாம்பே போன்ற பட்டணங்கள் 50% இளம் வாலிப பிள்ளைகள் இந்த மாதிரி காரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்களாம். 22 28 வயது வரை உள்ள பெண் பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் நினைச்சதாங்கன்னா செய்து கொண்டு வருகிறாங்க. 80% மக்கள் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறதாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இதெல்லாம் கேட்பதற்கே கூசுகின்ற ஒரு நாட்கள் இருந்துச்சு பார்த்துருக்கேன். அவ்வளோ ஒரு கேவலமாக நாம் அதை நினைத்தோம். இன்றைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த வளர்ந்த இங்கு பட்டணங்களிலே, அது மாத்திரமல்ல நாகரிகம் தெரிந்த இந்த நாட்களிலே சர்வசாதாரணமாக இப்படிப்பட்ட பாவ காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தவறு என்று அவர்களுக்கு அந்த உணர்வே நிச்சயம் இல்லை. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டோடைய வருகை என்னச்சதுன்னா மிக சமீபமாக இருக்கிறது என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இதை 24ஆம் அதிகாரத்தில் 6, 7 ஆகிய வசனங்களிலே யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும், கொள்ளை நோய்களும், பூமி எதிர்ச்சிகளும்,
பல இடங்களில் உண்டாகும். இன்னும் ஏராளமான காரியங்களை சொல்லிக்கொண்டே போகிறதை பார்க்கிறோம். யுத்தங்கள் வரும். ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். ஒரு வருஷத்துக்கு மேலாக ரஷ்யா உக்ரைன் போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் இஸ்ரேல் காசா போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் முடிவுக்கு வரல. இந்த யுத்தத்தை இன்னும் அதுக்கு அடுத்த கட்டம் செல்லும் பொழுது 3ஆம் உலகப் போர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட நினைச்சதுன்னா இருக்கிறது. இதெல்லாம் எதற்கு முன்மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவர் வாசல் அருகே வந்துவிட்டார் என்பதற்கான ஒரு சிக்னல் தான் இதெல்லாம் பார்த்துக்கிடுங்க. அப்போ நாம் எவ்வளோ ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும் யோசித்து பாருங்க. அது மாத்திரமல்ல, 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். 24ஆம் வசனம் சொல்லுகிறது, கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் சரியான தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அடையாளங்கள் எல்லாம் நடக்கும், அதுலலாம் சந்தேகம் கிடையாது. ஏன்னா பிசாசு சில அடையாளங்கள் அற்புதங்களையும் அவன் என்ன செய்வான். அதற்கு வேண்டிய அவனுக்கு சில வல்லமைகளையும் ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். பார்த்துக்கிடுங்க. அதற்கு சில அனுமதிகள் இருக்கிறது. இன்றைக்கு தவறாக போதனை செய்கிறவர்கள் பெருகி போனார்கள். நம்முடைய தமிழகத்திலே எத்தனையோ அப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்பி விட்டார்கள். நாம தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அநேக விசுவாசிகள் வஞ்சிக்கப்படுகிறாங்க. ஒருத்தர் சொல்றாங்க, இந்த ஊழியக்காரன் செய்த தவறு நிமித்தமாக அவருடைய சபையில் இருந்த 200-300 குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்து விட்டதாக சொல்லுகின்றார்கள். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலைமை. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது. அது வாசல் அருகே வந்து விட்டார். வாசல் அருகே வந்து விட்டார் சொல்ற உள்ள வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நம்முடைய பார்வையிலே ஒரு நிமிஷம் கூட ஆகாது இல்லையா? ஒரு 30 செகண்ட்ஸுக்குள்ள உள்ள வந்துடலாம். அப்ப அவ்வளவு சமீபமாக இருக்கிறார். நாட்கள் ரொம்ப கொடிதா இருக்கிறது. நம்ம அதற்குள்ள என்ன செய்ய காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக அநேக காரியங்கள் சம்பவிக்கின்றது. அதைத்தான் நோவா காலத்தில் நடைபெற்றது போல் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தங்கள் செய்திகள்லாம் கேட்பீர்கள். நம்ம கேட்கிறது மாத்திரமல்ல, இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாம் தொலைக்காட்சி மூலம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, வஞ்சிக்கும்படியாக அநேக கள்ள கிறிஸ்துகள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழுந்திருப்பார்கள். அதை இன்றைக்கு நம்ம என்ன செய்யலாம்? கண்கூடை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் அப்படிப்பட்ட காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக நிற்கிறவன் எவனும் விழாதபடிக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதை நினைச்சிருந்தா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரம் வரப்போகிறார் என்பதற்கு அடையாளங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறபடினால இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த வருகைக்கு என்ன செய்யலாம்? நம்ம ஆயத்தமாக தகுதியாக என்ன செய்யலாம்? காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்றால் இந்த வருகையில் அப்படி என்ன நடக்கும்? இந்த வருகையில் அப்படி என்ன ஒரு மேன்மை இருக்கிறது? சிறப்பான ஒரு அம்சம் என்ன இருக்கிறது? அந்த வருகைக்கு ஏன் நம்ம இவ்வளவு ஆயத்தப்படணும்? அதில் என்ன ஆசீர்வாதம் நமக்கு தருகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் நிருபம் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 51ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதிலே நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இது கடைசி காலத்தில் ஒரு எக்காலம் துணிக்குமா? இந்த எக்காலம் துணிக்கும் பொழுது நம்முடைய சரீரமெல்லாம் நினைச்சேன்னா அப்படியே மறுரூபமாக்கப்படும். இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில், ஒரு செகண்ட் கூட ஆகாது பார்த்துக்கிடுங்க, அப்படியே மறுரூபமாக்கப்படுவோம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இங்கே 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ, எத்தனை மகிமை பொருந்தியவராக இருக்கிறார், அதே போல நாமும் என்ன செய்வோம்? மாற்றப்படுவோம். ஏனென்ற வசனம் அப்படி சொல்லுகிறது, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால். அவ்வளவு மகிமையான ஒரு கர்த்தரை நாம் அப்படியே பார்க்கிறபடினால நம்மை அவர் நினைச்சுவாராம்.
மகிமையான ஒரு சரீரமாக மாற்றுவாராம். நீங்கள் பிலிப்பியர்கள் நிருபத்தில் நீங்கள் வாசிப்பார் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுவப்படுத்துவார். நம்முடைய சரீரம் ரொம்ப அற்பமான சரீரங்க, ரொம்ப அற்பமானது. இதை என்ன செய்வார்? அந்த சரீரத்திற்கு கொடுக்க ஒரு மேன்மையை பாருங்க. இது அப்படியே ஒரு மேன்மையான ஒரு சரீரமாக அவர் என்ன செய்து விடுகிறார்? மாற்றி விடுகிறார். கொலோசியர்கள் நிருபத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை உண்டாக்கின கர்த்தர் எப்படி இருக்கிறாரோ அதே போல நம்மை ஆண்டவர் நினைச்சு வர மாற்றுவார். அவர் எப்படி இருக்கிறாராம்? எப்படி இருப்பாராம் தெரியுமா? நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய அந்த மகிமையான ஒரு ரூபத்தை வெளிப்படுத்தினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது மிக அழகாக சொல்லப்பட்ட 2ஆம் வசனத்தில், அவர்களுக்கு முன்பாக மறுவமானார். இயேசுவின் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அவருடைய முகம் ஒரு சூரியனை போல பிரகாசமாக இருந்துச்சான். சூரியனை நம்மளால பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். ஒரு நிமிஷம் கூட நம்மளால் பார்க்க முடியாது. நம்முடைய கண்கள்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே கூசி போகும். அப்படியே கண்கள்லேருந்து கண்ணீர்லாம் வர ஆரம்பித்து விடும். பார்த்துக்கிடுங்க, அவ்வளோ ஒரு மகிமை. அவருடைய முகம், அவருடைய வஸ்திரம் வெண்மையை போல வெளிச்சத்தை போல பிரகாசித்ததா. அவ்வளோ ஒரு மகிமையான ஒரு கர்த்தருங்க. நீங்கள் நான் ஆராதிக்கிறாங்க. நம்முடைய சரீரத்தை அவ்வளவா இணைச்சுவார்னா மேன்மைப்படுத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், அவர் மறுவப்படுத்துகிறார் என்பதாக வசனம் சொல்லுகிறது. ஆகவே அந்த ஒரு நாளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சரீரம் இதெல்லாம் அழிஞ்சு போகுங்க. இன்றைக்கு நாம் நிறைய வேளைகளில் நம்முடைய அநேக சகோதர சகோதரிகள் தன்னுடைய சரீரத்தை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டுக்கிடுவாங்க. நமக்கு பார்த்து கடவுள் இப்படி ஒரு குறையை படைச்சிட்டாரு, நம்முடைய கண்ணு இப்படி இருந்தால், நம்முடைய கலர் இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு நினச்சி நிறைய பேர் வேதனைப்படுறாங்க. இதெல்லாம் அழிந்து போகுங்க. ஆண்டவருடைய வருகை நாளிலே அவர் எப்படி இருக்கிறாரோ, அவர் 1000-10,000ங்களை சிறந்தவர். அவரை போல நம்ம எல்லாரையும் மாற்றுவாராம். நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய சரீரத்திற்கு ஒப்பாக மறுவப்படுத்துவேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இங்கு அதே 1 கொரிந்தியர்கள் நிருபத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 15ஆம் அதிகாரத்தில் 54ஆம் வசனம் சொல்லுகிறது, அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கேதுவாகி இது சாவமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். இந்த மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். மரணத்தை நாம் ஜெயிப்போம். இன்றைக்கு நம்ம பயமுறுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய ஒரு காரியமே மரணம் தான். மரண பயம். நீங்கள் எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, இதற்காகவே இயேசு இந்த உலகத்தில் வந்தாராம். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் நினைச்சதார்னா மீட்பராக வந்தாராம். அப்போ அதனால தான் இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இந்த சத்துருவின், இந்த மரணம் என்னும் சத்துருவை ஆண்டவர் நினைச்சதார்னா தன் காலின் கீழ் போட்டு மிதித்து அதை ஜெயமாக விழுங்கினார். ஆகவே தான் வசனம் சொல்லுகிற, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு மாத்திரமல்ல, நீங்களும் நானும் மரணத்தை ஜெயிக்கும்படியாக தேவன் நமக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுக்கிறார். ஆகவே தான் வேத வசனம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருக்க விசுவாசிக்கிறவன் எவனும் ஒரு காலம் மறிக்க மாட்டான் வசனம் சொல்கிறது. மரணத்தின் மீது ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவரை விசுவாசிக்கிற ஆண்டு வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அதற்காகத்தான் இந்த வருகையை நம்ம எல்லாரும் அவரோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் இங்கு 17ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
ஆண்டவரோடு கூட இருப்போமா? ஆண்டவர் வரும்பொழுது நம்ம மத்திய ஆகாயத்தில் நினைச்சு எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆண்டவர் ஏராளமான பரிசுத்தவான்களோடு கூட ஆரவாரத்தோடு கூட அவர் இறங்கி வரும் பொழுது உயிரோடு இருக்கிற நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதான் ரகசிய வருகையில தேவன் செய்கிற ஒரு காரியம். இப்படி திடீரென்று இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், ஆயத்தமா இருக்கிற நாம அப்படியே அப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆயத்தமா இராதவங்க இந்த உலகத்தில் இருப்பாங்க. அதைத்தான் அவர் சொன்னாரு, 2 பேர் வயலில் இருப்பாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். 2 பேர் எந்த அழைத்துக் கொண்டிருப்பாங்க, ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். இதெல்லாம் ரகசிய வருகையில் நடைபெறுகிற ஒரு சம்பவம். திடீரென்று காணாமல் நினைச்சோ போய்விடுவார்களா? அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மத்திய ஆகாயத்திலே அவரை நாம் என்னச்சவனா சந்திப்போம். அதற்கப்புறம் வசனம் சொல்லுகிறது அவர் ஆண்டவரோடு கூட என்னச்சுவாங்கன்னா இருப்பாங்க. அதைத்தான் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் எங்கே ஆண்டவர் கூட இருப்போம், ஆண்டு நமக்கு என்ன ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறன்னு பார்க்கும் பொழுது 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். கைவேலை இல்லாத ஒரு நித்தியமான ஒரு வீடு. யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்பட போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி மறுபடி நான் வந்து என்ன செய்வேன்னா உங்களை அழைத்து கொண்டு செல்வேன். அதான் இயேசு கிறிஸ்து வருகிறார், நம்ம அழைத்து கொண்டு செல்வதற்காக, அவரோடு கூட இருப்பதற்கு. எவ்வளவு பெரிய பாக்கியம்! அவர் கூட இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம்! அது மாத்திரமல்ல, நீங்கள் வெளிப்படுத்த விசேஷத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 7ஆம் அதிகாரத்தில் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 9ஆம் வசனத்தில் இங்கு யோவான் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது இவ்வாறாக சொல்லுகின்றார், இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆண்டுடைய வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறார். அவங்க எப்படி நிற்பாங்களா? கைகளில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு ஒரு புதிய வஸ்திரத்தை நமக்கு கொடுக்கிறார். ஒரு மேன்மையான காரியத்தை தேவன் நமக்கு தருகிறார். பிடித்து கொண்டு நம்ம என்ன செய்வோம்னா ஆண்டவருக்கு முன்பாக நிற்போம், எப்பொழுது அவரை தொழுது கொள்வோம் என்று வசனம் சொல்லுகிறது. எத்தனை ஒரு மேன்மையான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதற்காகத்தான் இந்த வருகையை நம்ம எல்லாரும் அவரோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு வருகையை கொண்டாடுதல். ஆண்டவருடைய வருகையின் நாட்களிலே தேவன் இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிகழ்வை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம பல பாடுகள் படுகிறோம், பல கஷ்டங்கள் படுகிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் கூட இதற்கு ஒரு முடிவை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் நம்ம என்ன செய்தார்னா தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்கிறார். கைவிலை இல்லாத ஒரு நித்தியமான ஒரு வீடை ஆண்டவரே நமக்கு கட்டி தருகிறார். உலக மனிதர்கள் கிடையாது, வேற யாரும் கிடையாதுங்க. ஆண்டவர் கட்டி தருகிறார். அவரோடு கூட இருக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறார். அப்ப அந்த இடத்திற்கு செல்ல நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்கு 1 கொரிந்தியர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரத்தில் இங்கு 58ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆண்டுடைய வருகையில் நாம் பங்கு பெறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய கிரியையில் நாம் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபை என்று சொல்லும் பொழுது காட்ஸ் ஒர்க், ஆண்டவருடைய வேலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் ஆண்டவருக்காக நாம் செய்கிற கிரியை அது என்னதான் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாக, ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக நாம் என்ன செய்யணும் இருக்க வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22, 23, 24 ஆகிய வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது கர்த்தருக்கு பயந்து அவருக்கு உண்மையாக இந்த உலகத்தில் நாம் என்ன செய்யணும்னா நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகளிலே நாம் ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2:30 வாசித்து பார்க்கும்போது எப்பாப்ராதீத்துடைய கரத்திலே ஆண்டவர் கொடுத்த ஊழியத்து நிமித்தமாக பவுல் செய்கிற ஊழியத்திற்காக அவனுக்கு உறுதுணையாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்ட எப்பாப்ராதீத்து என்ன செய்தானா
அவனுக்கு வந்த அவன் மரணத்துக்கு கூட சமீபமாக இருந்தானாம். அந்த அளவிற்கு மரணமே வந்தாலும் சரி, ஆண்டவருடைய ஊழியத்திற்கு நான் எதையாவது செய்ய வேண்டும் சொல்லி அதற்கு அந்த அளவிற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான் என்பதாக வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, எபேசியர் 4:12-13 ஆகிய வசனங்கள் வாசித்து பார்க்கும்போது சபையானது பக்தி விருத்தி அடையும்படியாக, சுவிசேஷத்தின் மூலமாக ஏராளமான மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவர் சபையிலே அப்போஸ்தலர்களையும் போதகர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷர்களையும் மேய்ப்பர்களையும் என்ன ஏற்படுத்தி வைத்தார். இவங்களை எதற்காக ஏற்படுத்தி வைத்தார் சொன்னால், சபை பக்தி விருத்தி அடையணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படும். இன்றைக்கு நம்ம எல்லாரையும் ஆண்டவர் இது உன்னதமான ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் எல்லாரும் நம்ம எல்லாரும் ஆசாரியர்களாக, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் லேவியர்கள், ஆசாரியர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ நாங்கள் மாத்திர கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அல்ல, நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஊழியக்காரங்க தான். அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக ஒரு ராஜரீக கூட்டமாக, ஆசாரிய கூட்டமாக நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்போ எல்லாருமே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். எப்படி செய்யணும்? சபை பக்தி விருத்தி அடையும்படியாக, திருச்சபையிலே ஏராளமான ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் ஆராதிக்கும்படியான மக்களை கொண்டு வருகிற அந்த உன்னதமான சேவையிலே நாம் அர்ப்பணித்து நாம் எது செய்யணும்னா செயல்படும். அதைத்தான் அவர் சொல்றாரு, உங்களுடைய பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த ஆண்டோடைய காரியத்துக்கு அடுத்த வேலைகளிலே அந்த கிரியையிலே நாம் பெருகும் பொழுது அவருடைய ராஜ்யத்திலே நாம் பங்கு பெறும்படியான பாக்கியத்தை பெறுவோம். அவருடைய வருகையில் நாம் பங்கெடுப்போம். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான கிருபைகளை ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 79, கிறிஸ்தவ கீர்த்தனை 27 பாடுவோம். வானும் பூமியோ பராபரன் மானிடன் ஆனாரோ. கீதம் 79, கிறிஸ்தவ கீர்த்தனை 27 பாடுவோம். என்ன இது பாட
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதி சீக்கிரத்திலே நீர் இந்த உலகத்தின் நியாயந்திருக்கும்படி வரப்போகிறீரப்பா. உம்முடைய வருகைக்காக ஆண்டவரை எல்லா சிருஷ்டிகளும் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. உம்முடைய வருகையிலே பங்கெடுக்க போகிற பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் எல்லாரும் மறுபப்படுத்துகிறீர் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறதப்பா. உம்மோடு கூட வாழும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறேன். சிங்காசனத்திற்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக கைகளில் குருத்தோரையில் பிடித்து கொடுமையா ஆண்டவர் மகிமைப்படுத்தும்படியாக, ஆர்ப்பரிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக ஒரு பெரிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரையா. அது மேன்மையான வருகைக்கென்று ஆண்டவரை எதிர்பார்த்திருக்கிற நாங்களும் கூட இந்த உலகத்தில் வாழும் பொழுது உமக்கு உண்மை உத்தமமாக வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய சரீரமாகிய சபையுடைய வளர்ச்சிக்காக எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செயல்படுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு, அவருடைய குடும்பங்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரும் உடைய வருகையில் பங்கு பெற பரலோகத்தின் தேவன் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை தகப்பனே தன்னுடைய வாழ்க்கையில் அதற்கு ஆயத்தம் இல்லாமல் ஒருவேளை எங்களுடைய குடும்பங்களில் பிள்ளைகள் இருப்பார்னு சொன்னால் அவர்களை கர்த்தர் தகுதிப்படுத்தி பரிசுத்தமாக்கி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பல குடும்பங்களிலே பல வகையான பாவத்திற்கு அடிமைப்பட்டது நிமித்தமாக கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, உமது பிள்ளைகளுடைய சிறையிருப்பிலிருந்து, பாவ சிறையிருப்பிலிருந்து உமது பிள்ளைகளை விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத கணவன் ரட்சிக்கப்படுவார்களாக, ரட்சிக்கப்படாத மனைவி ரட்சிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அநேக பிள்ளைகள் பாவத்திற்கு அடிமைப்படுத்த நிமித்தமாக பெற்றோர்கள் இரவெல்லாம் கண்ணீர் வடித்துக் கொண்டு அறிந்திருக்கிறீங்கப்பா. பிள்ளைகள் நிமித்தமாக தலைகுனிந்து போகிற ஒரு ஆண்டவர் வாழ்க்கை அப்பா. இதையெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுபடி ஜெபிக்கிறாஜா. தமஸ்கு வீதியிலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தமஸ்கு சென்று கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சவுலை சந்தித்த அதே தேவன் எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் எவ்வளவுதான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு புத்திமதி சொன்னாலும் கூட அவர்கள் கேட்க மாட்டாங்கப்பா. அவங்க கேட்கவே இல்லைன்னு சொல்லி கலங்கி கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இடைபடுவீராக. இந்த பிள்ளைகளை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தம் ஒரு சொட்டு கூட வீணாய் போகாதபடிக்கு இந்த பிள்ளைகளெல்லாம் ரசித்து சொந்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் தந்த சின்ன சின்ன குழந்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த குழந்தை செல்வங்களும் கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. சிறு பிள்ளை எடுத்து அரவணைத்து அன்பின் கரம் இந்த பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்வீராக. ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷத்தை ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் வேலைக்கை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும். ஆண்டவர் திருமணத்திற்கு காத்திருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம். திருமண தடைகளெல்லாம் மாற்றி போடுங்க ஐயா. அநேக குடும்பங்களில் ஐயா என்னுடைய மகனுக்கு திருமண வயது அதிகமாகிக் கொண்டே செல்லுகிறதே, இன்னும் திருமணம் நடைபெறவில்லை சொல்லி கண்ணீரோடு கூட ஜெபிக்கும்படியாக வேண்டிக் கொண்ட அன்பு தாய் தகப்பனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் இந்த குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இது குடும்பத்தை சந்தோஷப்படுத்துங்கப்பா. தகப்பனே, திருமணமாகியும் குழந்தை இல்லைன்னு சொல்லி கலங்குகின்ற தம்பதிகள் உண்டு தகப்பனே. பல வருடங்களாக எதிர்பார்த்து ஆண்டவர் இல்லாதபடி நான் சோர்ந்து போனவருக்கு அருமையான பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது பிள்ளைகளை நினைத்தருளுவீராக. அந்நாளை நினைத்த ஆண்டவர் ரெபெக்காளுக்கு இறங்கின ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அதினதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கற்பதின் கனியை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. பேறுகால நிலைமை இருக்க அருமையான சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம். கற்பதிற்கடியை பொருளப்படுத்தி சுகப்பிரசவத்தை தாரும். எல்லா சிக்கலான நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மாறட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். வயோதிப நிலைமை இருக்கிற அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயதான காலத்திற்கு எல்லாம் பலவீனங்களை கர்த்தர் மாற்றி போடுங்க. படுக்கையிலே ஆண்டு வியாதியோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டு வியாதி படுக்கை முழுவதுமாய் மாற்றி போடும்படியை ஜெபிக்கிறோம். தனிமையான ஆண்டு நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தனிமை உணர்வெல்லாம் மாற்றுங்க சுவாமி. நீரும் அது பிள்ளைடைய கரங்களை பிடித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா.
நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இனி என்னென்ன வியாதியினால் பாதிக்கப்பட்டு உம்மை நோக்கி ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம். கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கடந்து வரும்படி நாங்கள் ஜபிக்கிறோம். எல்லா பலவீன கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் விலகிட்டு நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா. தேவன் அருளுகிற ஆரோக்கியம் அந்த குடும்பத்தில் பெருகட்டும் நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. மருத்துவமனையிலிருந்து ஆண்டவரே சிகிச்சை பெற்று கொண்டு வந்து ஜபிக்கிறோம் அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரின் எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கு பெற்று நோக்கி பார்க்கிறார்களோ, என்னென்ன காரியங்களுக்கு ஜபிக்கிறார்களோ ஆண்டவர் எல்லாவற்றையும் முது பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கைகூடி வர பண்ண வேண்டுமே நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி. முது பிள்ளைகள் ஒவ்வொருடைய கண்ணீரையும் கத்த துடைக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா. ஏழைகள், எளியவர்கள், ஆதரவற்றவர்கள், அனாதைகள், விதவைகள் ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கத்த கண்ணோக்கி பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா. இன்னும் என்னென்ன வேலைகள் செய்கிறார் எல்லா வேலைகள் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜபிக்கிறோம். அவர்கள் பெறுகிற வருமானம் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. தொழிலில் இருக்கிற நஷ்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக ஒவ்வொருவரையும் கத்த ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜபிக்கிறோம் ஐயா. நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் காலத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. இந்த கிறிஸ்து பிறகு மகிழ்ச்சியை நாங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு குடும்பமாய் பெற்று அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த கால நிலைமையின் மாற்றத்தின் நிமித்தமாக எந்த ஒரு பலவீனங்களும் எந்த ஒரு சோர்வுகளும் பிள்ளைகளை தாக்காதபடிக்கு இரத்த கோட்டைகளுக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அநேக மக்கள் சுவாமி இதற்காக ஆண்டவரே இந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த குடும்பத்தை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இதனுடைய பலன்களை இம்மையில் மறுமையில் 1000 பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு தாங்க முன் வந்திருக்கின்ற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக விசேஷம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அநேக மக்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக உதவி செய்து இந்த குடும்பத்தினுடைய கருத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சென்னை சார்ந்த திருமதி ஃப்ளோரா ஜாஸ்வின் இந்த அருமையான சகோதரிய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். அவருடைய அன்பு கணவர் திரு வின்சென்ட் ராஜ்குமார் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீங்கள் கொடுத்த அருமையான மூத்த மகள் ரேச்சல் ஜோசப்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவருடைய அன்பு கணவர் ஜோசப் தினகரனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அதே போல் நீங்கள் கொடுத்த அடுத்த மகள் ரெபேக்காவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபையும் தேவ பிரசன்னமும் அருமையான மகளோடு கூட எப்பொழுது நிலைத்திருக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. அதே போல் அருமையான சகோதரியுடைய மூத்த சகோதரி திருமதி பிரிசில்லா இன்பராஜ் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுக்கு கொடுத்த அருமையான மகனுக்காக, ஆண்டவர் அருமையான மகளுக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக, நீ கூட 4 பேர குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் அருமையான ஆண்டவரே, வயோதிபர் என்பதற்கு அருமையான தாயாருக்காக, ஜெசிபாய் தாமஸ் அம்மா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உண்மை நேசிக்கிற அருமையான அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே அருமையான உன் மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுகத்தை பலத்தையும் தீர்க்காயுசை கொடுத்து நீ உன் பிள்ளைகளின் சிறுவேலுக்கு நாங்கள் சமாதானத்தை காண்பா என்று சொன்னீரே, அந்த மேன்மையான ஆசீர்வாதங்கள் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். இந்த வயோதிப காலத்தில் ஏற்பட எல்லா பலவீனங்களிலிருந்தும் ஆண்டவர் பலன் சம்பூர்ணமாய் விளங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் மகளோடு கூட எப்போது இருப்பதாக இந்த குடும்பத்தை சுற்றிலும் கர்த்தர் வேறெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு 8வது ஆச்சரியமான காரியங்களை உனக்கு தெரிவிப்பேன்னு சொன்னீங்களே சுவாமி. இந்த பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ, உண்மை கூப்பிடும் பொழுதெல்லாம் நீ ஓடி வந்து பதில் கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம். இன்னும் பல வகையில் இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற, இந்த ஊழியங்களை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தேவ கிருபையும் சமாதானம் தர்மையான பிள்ளைகளோடு கூட உடைய வருகை மட்டும் நிலைத்திருக்க நீர் உதவி செய்வீராக. கணம் துதி மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிற ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. Vida
இதயத்தை உயர்த்திடுங்கள். உயர்த்துவோம் இதயத்தை கர்த்தரிடமே. ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. தகுதியும் நீதியும் அதுவே ஆகும். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிற தகுதி நீதி எங்கள் விசேஷ கடமையுமாக இருக்கிறது. உமது குமாரனை எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவர்கள் எல்லாவரும் சிருஷ்டித்தீர். மனு குலத்தின் சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிறு முதலாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர் உருக்கமாக அன்பு கூர்ந்து முதுவரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்தவர்களை மீட்டுக் கொள்ளவர் தந்திலே. அவர் சிலுவையில் ஒருத்தர் தம்மை ஏகபலி ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணம் போதுமான பலியையும் காணிக்கும் பரிகாரத்தை செலுத்தும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்போடு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கண்டிருக்கிறாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து நீங்களார் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவுறும்படி செய்கின்றார். அப்படி ராபோஜன பண்ணின பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பிடம் உங்களுக்காக அனைவரும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது அருமையான குமாரனாகிய இளாண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவுகூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்களுடைய கட்டளையின்படியே அவர் வருகை எதிர்நோக்கிறதாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின மூட மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாயும்
நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்து ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் இது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவர்கள் எல்லாவற்றையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனம் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராய் கிறிஸ்து கற்பித்தபடி அவர் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்லுவோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவருடைய திரு சமூகத்தில் வந்திருக்கிற நாம் திவ்ய சாக்கிரமத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தும்படி பரிசுத்தப்படுத்தும்படியாக நாம் யாவரும் சேர்ந்து தாழ்மையின் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநிலையை நம்பி நாங்கள் உடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்க்கிறோம். இந்த மேஜையின் கேள்விகளும் துணிக்கைகளையும் பொறுக்கிக்கொள்ள நாங்கள் பாத்திரல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற இரட்சனுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபை உள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மிதமிதாய சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாய் சரீரத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்கிறப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகிய சாக்கிரமத்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளலாம். நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்கள் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆதாரத்தால் எங்களை திருப்தியாக்கியிருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றும் வாழ்வை எங்களுக்கு வாக்குறுதியிருக்கிறீர். அளவிடப்படாத நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வம் ஆத்துமாவாய் எங்களை தூய உள்ளபடியாக படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் அந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கு விழுகாமல் கடவுளின் திருவுள்ளம் எது என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைய அருள் புரிவீராக. கடைசியில் நாங்கள் உமது இறைமக்கள் அனைவரோடும் என்றும் அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் மக்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானோரோடும் ஒரே கடவுளாய் என்றென்று வீச்சிருந்த ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தை சிந்தை காக்கிடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 75 பாமாலை 53 பாடுவோம். பாவிக்காய் மரித்த இயேசு மேக மீது இறங்குவார். கீதம் 75 பாமாலை 53 பாடுவோம். மகா பரிசுத்தம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு எங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் வந்திருந்தாலும் ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் பெற்று அனுபவிக்க கிருபைதார். தொடர்ந்து வர நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாட்களாக அமைய உதவி செய்யும். கிருபை உமது பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. தாவீது இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.